வெல்கம் டு அபி சமையல். இன்றைக்கி நான் ஒயிட் புலாவ் தாங்க செஞ்சுருக்கேன். அதுவும் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நான் சைட் டிஷ் வெங்காய பச்சடி தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா இதுக்கு கிரேவி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இதை நான் எப்படி செஞ்சுருப்பேன்றது இந்த வீடியோவில் பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒயிட் புலாவ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிக்கலாம். மெயினாக நெய் ஊற்றணுங்க. கொஞ்சமாவது நெய் ஊற்றுங்க. எண்ணெய் நெய் காய்ச்சி நம்ம 2 பட்டை 3 லவங்கம் கொஞ்சமாக சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை மெயினாக இந்த கல்பாசி போடணுங்க. இதுக்கு அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேங்க. அதை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நிறைய பொன்னிறமா வதக்க தேவையில்ல. லைட்டா வதங்கினா போதும். இல்லைன்னா கலர் மாறிடும். ஒயிட் புலாவ் கலர் மாறிடும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் இப்போ லைட்டா வதக்கினா போதும். இப்போ நான் பீன்ஸ் ஒரு 10 கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேரட்டு, உருளைக்கிழங்கு அது ஒரு 2 கட் பண்ணி வச்சிருக்கேங்க. பச்சை பட்டாணி. நான்வெஜ் சாப்பிட்றவங்க இப்படி சிக்கன் கிரேவி, சிக்கன் பெப்பர், மிளகு பெப்பர் அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் கூட வச்சு சாப்பிடலாங்க. முட்டைலாம் கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். காயெல்லாம் கூட நல்லா வதங்க தேவையில்லைங்க. லைட்டா வதங்கினா போதும். ஏன்னா கலர் மாறிடும் இது. அதெல்லாம் லைட்டா வதக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு கலர் கலக்கலாம். நான் இந்த ஒரு கிண்ணத்துல நான் ஒரு கிண்ணம் சாப்பாடு அரிசி தாங்க எடுத்துருக்கேன். நான் உங்ககிட்ட இருந்தா பாசுமதி அது மாதிரி சீரக சம்பா அது மாதிரி கூட எடுக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, நான் தேங்காய் பால் ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேங்க. அதை ஊத்திக்கலாங்க. இப்போ நார்மல் தண்ணி ஒரு கிண்ணம் ஊத்திக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. இப்போ மெயினா இது கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம விசில்லாம் போட போறது இல்லைங்க. அப்படிதான் நான் குக்கர்ல தான் செய்ய போறேன். அப்படியே இது பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்க்கலாம். அது நல்லா கொதிக்குது. நம்ம நான் அரிசி கழுவி வடிகட்டி வச்சிருக்கேன். அதை போட்டுக்கலாங்க. அரிசி போட்டுங்க. இதை ஒரு கலர் கலரி மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அப்படியே கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாங்க. இப்ப பாருங்க, நல்லா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. நம்ம இப்ப அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம இது ஒரு தம் கட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாங்க. மூடி பாருங்க சாப்பாடு எவ்வளவு பல பல பலன்னு இருக்கு. இப்ப பாருங்க சாதம் எவ்வளவு உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. பல பல பலன்னு இருக்கு பாருங்க. அடி கூட பிடிக்கல பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. அடி பிடிக்காம இருக்கு. நம்ம இதை மாதிரி செய்யுங்க. விசில் போடுறவங்களும் போடலாம். நாங்கள் விசில் போடல இன்னைக்கு. விசில் போட்டால் கூட குழஞ்சிடும். ஆனால் நம்ம இதை மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம கரெக்டான பதத்தை செஞ்சு பாருங்கள். நான் எப்படி செஞ்சிருப்பேன்றது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.